வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மாத ராசி பலன் என்ற வரிசையிலே உங்களுக்கு பலன் சொல்ல இருக்கிறேன். அதற்கு நீங்கள் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ ராசி பலனை பார்ப்போம். கிரக அமைப்பு: மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியிலே சூரியன், சுக்கிரன், குரு, புதன், கன்னி ராசியிலே கேது பகவான், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியிலே ராகு பகவான். இது கிரக அமைப்புங்க. கிரக மாறுதல் என்ற வரிசையிலே 27ஆம் தேதி மிதுனத்திலிருந்து புதன் பெறாருங்க. 31ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சுக்கிரன் பெறாருங்க. 12 ஆனி மாதம் சுக்கிரன் புதனுக்கு வந்துடுறாரு, சுக்கிரன் பெறாருங்க. சரிங்களா? இது கிரக மாறுதல். இந்த மாத விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லப்போனால் 3/6/2024 திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க. அன்னைக்கு எப்படின்னா காலை 9:05 10:35 வரையும் வாஸ்து விழிப்பு. அந்த நேரத்தில் நீங்கள் புதியதாக மனை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், மனை முகூர்த்தம் செய்யலாம், நிலை தூக்கி வைக்கலாம், கிரகப்பிரவேசம் பால் காய்ச்சலாம். இது எல்லாமே இந்த வாஸ்து விழிப்பில் செஞ்சால் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் என்பது வாஸ்து சம்பந்தப்பட்ட குறிப்பில் உள்ளதுங்க. சரிங்களா? அதுக்கு வாய்ப்பு உள்ளவங்கெல்லாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க. 5/6/2024 புதன்கிழமை கார்த்திகை விரதம், முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். 6/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை. தாய் தந்தைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறவங்க செய்யலாம். 22/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு கிரிவலம் செல்றதுக்கு உகந்த நாளுங்க. கிரிவலம் செல்றவங்க செல்லலாம். இது இந்த மாதத்தின் சிறந்த முக்கிய விசேஷ நாட்கள். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ ராசி பலனை, இந்த மாதத்துக்குரிய ராசி பலனை வழங்க இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? மகர ராசி அன்பர்களே, மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அல்லது ஏற்றத்தை கொடுக்குமா என்பதை இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. சரிங்களா? உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 5ஆம் வீட்டிலே சூரியன், சுக்கிரன், புதனோடு சேர்ந்து புத ஆதித்யா யோகம் பாகிஸ்தானத்தில் அடைகிறார். அப்படி அடையும் போது உங்கள் பாக்கியத்திலேயே குரு பகவான் இருக்கார். சூரியன், சுக்கிரன், புதன், சூரியனும் புதனும் தான் அந்த புத ஆதித்ய யோகத்தை நிகழ்த்துறாங்க. அங்கே சுக்கிரன் எரியிற வீட்டில் எண்ணெயை ஊற்றுறம்பாங்கள்ல, அது மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த யோகத்தில் இன்னும் கொஞ்சம் நான் தர்றேன், இன்பத்தையும் சேர்த்து தர்றேன் அப்படின்னு போய் குந்திக்கிட்டு சுக்கிரனும் அள்ளி கொடுக்குறாரு. ஆக போட்டி போட்டுக்கிட்டு, ஆமாங்க,
மகர ராசி அன்பர்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இவங்க அள்ளி கொடுக்குறாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்புங்க. கிரகங்கள் எப்பயாவது தான் இது மாதிரி வேலைகள் செய்யும். ஆனால் மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ செய்யுது. எப்படி? 7.5 ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் இப்படி ஒரு யோகத்தை கொடுத்துருக்குன்னா பார்த்துங்க. அதிர்ஷ்டசாலி தானே, யோகக்காரங்க தானே. மகர ராசி அன்பர்கள் யோகசாலி தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். அப்படி 2ஆம் இடத்துல அவர் ஆட்சி பெற்றதுனால உங்களுக்கு மெத்தன போக்கிலிருந்து கொஞ்சம் விடுவு காலம் உண்டு. எதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னவங்க பார்த்துட்றேன் வர்றேன் அப்படின்னு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அது உங்களுக்கே தெரியும். இப்போ 7.5 இருக்குன்னாக்கா அது மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு வந்துட்டு கும்பராசியில் கடைசி கட்டத்தில் நிற்கிது. சரிங்களா? சதயத்தில் 3ஆம் பாதம் தாண்டி 4ஆம் பாதம் கிட்டத்தட்ட போகும்போது அப்போ அந்த பக்கம் இருக்கிற மகர ராசி அன்பர்கள் அவிட்டம், புரியுதுங்களா, அதெல்லாம் ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகிறதுனால தான் உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுத்துட்ருக்கு. இதுதான் கதை, வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த 7.5ங்கிறது அதுதான். அதன்படி உங்களுக்கு ரிலீஸ் கிடைச்சிடுச்சு. அதனால் அது இன்னும் உங்களுக்கு விளக்கமாக எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு வாகனத்தில் நீங்கள் போகிறீங்க, ஒரு காம்ப்ளெக்ஸை பார்க்குறீங்க. முனப்பகுதியை பார்க்கும்போதும் அந்த கடைசி பகுதியை பார்க்கும்போதும் அந்த கண்ணு தெரியும் உங்களுக்கு. கடைசி பகுதிக்கு போகும்போது முனப்பகுதி தெரியாது. ஏன்னா போயிடுறீங்க. மறுபடியும் இந்த பகுதியை பார்க்க முடியாது. நீங்கள் நின்று நிதானித்து பார்க்கணும். அது மாதிரி நிதானித்து பார்க்குறது தான் வக்ரகதி. புரியுதுங்களா? அதுதான் வக்ரகதி. வக்ரகதி தான் நின்று நிதானித்து திருப்பி ரிட்டன் ஒரு சந்தேகத்தை மறுபடியும் நிவர்த்தி பண்ணிக்கிறது. சரி இவங்க ஊடிஞ்சதானா நம்ம நினைப்போம்ல, அது மாதிரி வக்ரகதிங்கிறது அதுதான். அது அநேகமாக அந்த 28ஆம் தேதி உங்களுக்கு வக்ரகதி ஏற்படுறதுனால இந்த யோகம் உங்களுக்கு மாறாதுங்க. புத ஆதித்ய யோகம் அள்ளி கொடுக்குது. அதன்படி உங்களுக்கு யோகம் வந்துடுச்சு, அதில் மாற்றம் இல்லை. இதுவரை நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்களோ மண்ணிலே போட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க மகர ராசி அன்பர்கள். நீங்கள் நினைத்த மாதத்திலே செய்து முடிக்கலாம். தாய் தந்தைகளின் ஆசையை அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவீங்க. எங்கள் அப்பா ஆசைப்பட்டது, எங்கள் அம்மா ஆசைப்பட்டது, என் பையன் ஆசைப்பட்டான். ஆனால் உங்கள் ஆசையை நீங்கள் வெளியிட மாட்டீங்க. மகர ராசி அன்பர்கள் அப்படி தான். என் வீட்டுக்காரவங்க ஆசைப்பட்டாங்க, அதனால தான் இந்த இடத்த வாங்கினேன். என் வீட்டுக்காரவங்க ஆசைப்பட்டதுனால தான் அந்த காரை வாங்கினேன் ஆன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி என் மாமனார் போனடம் வந்தப்போ சொன்னார், இந்த அண்டமானக்கிட்ட வாங்கிடுன்னு, அதனால தாங்க அதை வாங்கினேன். ஆக எனக்கு வேணும், எனக்காக தான் வாங்கினேன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு அடுத்தவங்க ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மாமனார் அல்லது மாமியார் அல்லது அத்தை அவங்களுடைய சொத்துகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மாமன் மைத்துனர் வழியில் ஒரு அமௌண்ட் வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அது யாராருக்கு என்பது அவங்கவுங்க சுயஜாதகம் தான் முடிவு பண்ணும். நம்ம பார்க்குறது பொதுவான கருத்து தான், பொதுவான விஷயந்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அதனால் எனக்கும் வரல சார், எனக்கு வரலிங்களே என்னெல்லாம் சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. யாராருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்போ 234 தொகுதியில் ஜெயிக்கிறவங்களுக்கு எல்லோரும் தான் ஜெயிக்கிறாங்க. ஒருத்தவங்க தானே சிஎம் ஆகுறாங்க. நானும் எம்எல்ஏ தான், நம்மளை சிஎம் உட்கார விடலையே. அதனால் பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சீட்டு. சரிங்களா? அதனால் நம்ம ஆசைப்பட வேண்டியதில்லை. அதெல்லாம் யாராருக்கு பாக்கியம் இருக்குங்கிறத சுயஜாதகத்தை பாருங்கள், பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி அன்பர்கள் வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கீங்க. அந்த ஸ்பீடை குறைக்காமல் போங்க. வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் பெற்றுடலாம். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கேள்வியும் கேட்டு வைங்க. அதுக்கு தக்க பதில் அளிக்கப்படும் என கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.